வாந்தி, குமட்டல், பசியின்மை, சோர்வு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் இதுக்கு கல்லீரலில் கொழுப்பு சேர்றதும் ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த மாதிரி கல்லீரலில் கொழுப்பு சேர்ந்தால் அதை கரைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான கஷாயம் இருக்குது. அதை இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா கறிவேப்பிலை, சுக்கு, மிளகு, பெருங்காயம், காஞ்ச நெல்லிக்காய். இந்த 5 பொருளை வச்சுக்கிட்டே நீங்கள் கல்லீரலில் உள்ள கொழுப்பை ஈஸியாக கரைச்சிட முடியும். அதுக்கு முதல்ல ஒரு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்குங்க. ஒரு 10 கருவேப்பிலை எடுத்துக்குங்க. சுக்கு பொடி ஒரு அரை டீஸ்பூன், மிளகு 5லேருந்து ஒரு 10 மிளகு எடுத்து அதை லைட்டாக இடிச்சுக்குங்க. பெருங்காயம் ஒரு துண்டு, ஒரு 3 நெல்லிக்காய் அளவுக்கு காஞ்ச நெல்லிக்காய் எடுத்துக்கணும். இதை 2 டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க வைங்க. இது ஒரு 3/4 டம்ளரை நல்லா வத்தட்டும். வத்தின உடனே இதை வடிகட்டி இளம் சூடாக இருக்கும்போது குடிச்சிங்களா போதும். இதை குடிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா கல்லீரல் நல்லா செயல்பட ஆரம்பிச்சிடும். அதில் உள்ள கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிடும். பொதுவாக அந்த உடல் பருமன், சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு கல்லீரலில் கொழுப்பு சேரும். அதனால் உடல் பருமன், சர்க்கரை நோய் இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த கஷாயத்தை வச்சு குடிச்சிட்டு வரலாம். இந்த கஷாயம் குடிக்கிறதோடு நிறுத்திக்காமல் மது பழக்கம் இருந்தால் அதை விட்டுருங்க. அதிகமாக சர்க்கரை சாப்பிடாதுங்க. எண்ணெய் பொருட்கள், ஜங்க் ஃபுட்டை குறைச்சிக்கிடுங்க. ஹெல்த்தாக, ஆரோக்கியமாக நல்லா வாழலாம்.